வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு கழுதை இன்னும் அதிகமாக வேலை செய்யணும்னு அதோட முதலாளி ஒரு தங்க சேடலை அதுக்கு போடுறார். இந்த மில்லோட மிக முக்கியமான ஆளே நீதான், நீ இல்லைனா எதுவுமே இங்கே நடக்காதுன்னு புகழ்றார். கழுதையும் நான் மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது, நான் ரொம்பவே ஸ்பெஷல்னு தீர்க்கமாக நம்புது. அதுக்கப்புறம் அது உயிரே போகிற அளவுக்கு வேலை பார்க்க ஆரம்பிக்குது. உடம்பு சரியில்லைனாலும் நிற்கலை, சோர்வாக இருந்தாலும் ஓய்வு எடுக்கல. ஏன்னா நான் இன்னும் எல்லாமே நின்றுரும்னு அது நம்புது. ஆனால் ஒரு நாள் அதிக உழைப்பால் ரத்தம் கக்கி கீழே விழுந்துடுச்சு. இப்போ அந்த எஜமான் அதை காப்பாற்றலை. இனிமேட்டு இது யூஸ் ஆகாதுன்னு சொல்லி அதை காலால் தள்ளி அந்த தங்க சேடலை எடுத்து இன்னொரு இளம் கழுதைக்கு போடுகிறார். அப்போதான் அதுக்கு புரிஞ்சிச்சு, அவர் நேசித்தது அந்த கழுதையே இல்லை, அதோட உழைப்பை தான். வாழ்க்கையிலுமே இதே மாதிரி தானே. சில பேர் உங்களை அதிகமாக புகழ்வாங்க, அது உங்களை மதிச்சு இல்லை, உங்களால் கிடைக்கிற பயனுக்காக. சைக்காலஜியில் சொல்லுவாங்க, when praise is used to control you, it becomes manipulation, not love. அதாவது அதிகமான புகழ்ச்சி பல நேரம் அன்பு அல்ல, அது கட்டுப்படுத்துகிற ஒரு தந்திரம். ஸோ உங்களை யாராவது ரொம்ப அதிகமாக புகழ்கிறாங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அது அன்பா இல்லை உங்கள் உழைப்பை பிழிகிற தந்திரமான. இது போல் இன்னும் நிறைய ஹிடன் சைக்காலஜி ஸ்டோரிஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள்.